இன்றைய விஞ்ஞான உலகத்துல நம்ம பார்க்க இருக்கிறது ஜூபிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாழன் கிரகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வியாழன் அப்படிங்கிறது ஒரு பெரிய கிரகம். அதோட பக்கத்துல பூமியை நிறுத்தி பார்த்தா ரொம்ப சின்னது நம்ம பூமி. வியாழனோட குறுக்களவு மட்டுமே கிட்டத்தட்ட 88,700 மைல். அது ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கு 9 மணி நேரம் 51 நிமிடங்களுக்குள்ள முடிச்சுக்குது. சூரியனை சுற்றுறதுக்குன்னா 48,30,30,000 மைல் பிரயாணிக்கணுமா. இதற்கு வியாழன் எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளோ தெரியுங்களா? கிட்டத்தட்ட 12 வருஷம். வியாழனும் பூமியை மாதிரி திடப்பொருளான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லைங்க. அது வாயு பொருட்களால் தான் ஆனது. முக்கியமாக அதில் காணப்படுறது ஹீலியம் தான். இதை தவிர மீத்தேனும் அம்மோனியாவும் இருக்கு. வியாழனுக்கு மையத்தில் ஏதாவது திடப்பொருள் இருக்கிறதா அப்படிங்கிறது இன்னுமே விவாதத்திற்கு உரிய விஷயமா தான் இருக்குது. சராசரி வெப்பநிலை பார்த்தீங்கன்னா -140°C தான். உண்மையாகவே வியாழனோட நடுப்பகுதிகள் சற்று வேகமாகத்தான் சுற்றுது. மற்ற பகுதிகள் வேகம் குறைவாக சுற்றுது. இதுக்கு சீரான ஒரு சுற்றலே இல்லை. வியாழனை பற்றி ஆராய்ச்சி பண்ணாங்க. அது ஒருவித பூமியின் வெப்பநிலைகளுக்கு இந்த பகுதியை பற்றி ஆராய்ச்சி நம்மளுக்கு முக்கியம்னு. ஆனால் சூரிய கிரகணத்தின் போது தான் முழு சூரியனும் மறையும் இடங்களாக சிவப்பு பகுதி தெரியுதுன்றது மட்டும்தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அதே போல் சிவப்பு பகுதிகள் வேற எங்கன்னா இருக்கா அப்படின்னா அங்கங்கே தோன்றி மறையுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. வியாழனுக்கு மொத்தம் 14 சந்திரன்கள் இருக்கிறாங்க. அவையெல்லாம் பார்த்தீங்கன்னா 2000 3200 மைல்கள் குறுக்களவில் இருக்குது. வியாழனுக்குள்ள நம்ம பூமி மாதிரி எத்தனை பூமி வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா 1300 பூமியை அடைக்கலாமா. ஆச்சரியமாகுது இல்லையா? வியாழனை ஒரு தட்டில் வச்சா அதை சரிசமமாக நிறுத்துறதுக்கு 312 பூமிகளை இன்னொரு தட்டில் வைக்கணுமா. வியாழன் மேல் பகுதியை தாண்டிய பிறகு நம்ம ஒரு பெரிய சமுத்திரத்தை கூட அடையலாம். அதில் நீருக்கு பதிலாக லிக்விட் மாலிக்யூல் ஹைட்ரஜன் திரவம் நிரம்பி இருக்கும். அது கிட்டத்தட்ட 10,000 மைல் ஆழத்தோட இருக்கும். அது வியாழன் கிரகம் முழுவதுமே நிரம்பி இருக்கும்னு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. வியாழனுக்கும் பூமிக்கும் எதனா ஒற்றுமை இருக்கா, ஆகாயம் இருக்கா அப்படின்னா ஒரு ஒற்றுமை இருக்குங்க. இரண்டுமே தட்டையான துருவங்கள். ஆனால் வியாழனுக்கு மிக நெருக்கமான ஆகாயம் இருக்கான். ஆகாயமும் அந்த கிரகத்தை ஒட்டித்தான் இருக்கும். ஆகாயம்னா நமது பூமிக்கு இருக்கிறது போல மிக மென்மையான ஆகாயம் கிடையாது, திண்மையான ஆகாயம். அதில் காற்று இருக்கா அப்படின்னா இல்லை. அதில் ஃபுல்லாக ஹைட்ரஜன் தான் நிரம்பி இருக்கு. மீத்தேனும் அம்மோனியாவும் சிறிது இருக்குது. ஆகாயத்தில் பார்த்தீங்கன்னா வியாழன் கிரகம் முழுவதுமே சமுத்திரம்தான். ஆகாயத்தில் கீழே இருக்கும் கிரகப்பகுதி நம்ம பூமியை போல மண்ணும் மலையும் பாறையும் நிறைஞ்சது அல்ல. லிக்விட் மாலிக்கல் ஹைட்ரஜன் இங்கே திரவ வடிவத்தில் அந்த கிரகம் முழுவதுமாக இருக்குது. என்ன நண்பர்களே, வியாழனை பற்றி இன்று நம்ம விரிவாக தெரிந்துகின்றோம். அடுத்த தடவை சனி கிரகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. இதைவிட அதிகமாக தகவல் தெரிஞ்சிருந்தாலும் அதை மற்றவர்களுக்கு பகிர கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. நன்றி.